சொன்னாரு நாய், நாங்கெல்லாம் நாயா இருந்தோம். அவர் தான் சொன்னார் இப்ப சிங்கமா மாறிட்டாங்க. நான் சொன்னா நாய் என்னைக்கு இங்க சிங்கமாக முடியும்? நாய் வேணா ஓனாயாக முடியும். இன்னொன்னு இன்னைக்கு சொல்றேன், நாய் நன்றி உள்ள பிராணி. அதோட நீங்க உதயகுமார் எல்லாம் கம்பேர் பண்ணாலே நாய் எல்லாம் கோச்சிக்கும். இன்னொன்னு சொன்னாரு, இவர் ரெட்டலை இவரு பன்னீர்செல்வம் நிக்கிறாங்க, சகோதரர் பன்னீர்செல்வம். நான் 2017 அம்மாவுடைய தொகுதியில பை எலெக்ஷன்ல ஆர்கே நகர்ல ரெட்டலை எதிர்த்து நான் போட்டிக்கிட்டேன் குக்கர் சின்னத்தில். எனக்கு மக்கள் மாபெரும் வெற்றி, அம்மாவுடைய தொகுதியில் அங்கீகாரம் கொடுத்தாங்க. சும்மா பயத்தில் ஏதாவது உதயகுமார் எல்லாம் நீங்க பேசுற அளவுக்கு காலம் அப்படி இருக்கு, அவ்வளவுதான் பேச முடியும். இவங்க கொடுக்குற மதுவில் யாரும் சாப்பிட மாட்டாங்களோ? இப்பதான் அவங்க அண்ணன் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு துளி மது கூட இல்லாம பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்ப கூட பரவாயில்ல, எங்க தஞ்சாவூருக்கு தெரிஞ்சுட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரியுது மதுலாம் வேணாம், அதை விட ஜாஃபர் சாதிக்கு சரக்கு தர்றோம் நாங்க தமிழ்நாட்டுல, அதை சாப்பிட்டு எல்லாம் கூட செத்து போகன்னு சொல்றாரு. புரியுதா இல்லையா? அது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து போதை மருந்து விற்பனை தமிழ்நாட்டில் நடக்குது. அதான் சொல்லியிருக்காரு. அதனால பிரதமரே இன்னைக்கு வருத்தப்பட்டு சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியோட துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குது. நீங்க அவர் என்ன சொல்றாரு, குடிக்காதீங்க, கஞ்சா அபின்னு ஹெராயின் இது மாதிரி பொருட்களை வாங்கி உபயோகிங்கன்னு சொல்றேன். நீங்க கடையில போனா அந்த கடலை வாங்கினா கூட பார்த்து வாங்குங்க, அதை கூட வச்சு கொடுத்து பழக்கத்தை உருவாக்குவாங்க. பதஸ்தத்தில் பேசுறாருங்க, அதுக்கெல்லாம் போய் நம்ம போய் சொல்ல முடியுமா? அது தேடி தொகுதி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இவர் பேசுறது, அண்ணன் சீமான் பேசுறது, அது கம்பத்துல போய் பேசுறது எல்லாத்தையும் பார்த்துதான் இருக்காங்க. தினகரன் சரண்டர் ஆயிட்டாரா இல்லையா, தினகரன் பயந்தாங்குடியா இல்லையா, யாரு வீரன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். என்னோட 25 ஆண்டுகள் தொடர்பு உள்ளவங்க, அவங்களுக்கு தெரியும். உங்களோட வெற்றி அவரை ராஜினாமா